லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துடைய தினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 989 ரூபாய் 41 உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 96 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். சில சமயங்களில் ரேட் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் வரும். எக்ஸ்சேஞ்சுகளில் அடிக்கடி ரேட்டை விசாரிச்சுக்கோங்க. அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பல இடங்கள்லையுமே இருக்குது. அவங்களுடைய பிரான்ச் மற்றும் மெஷின்கள் ஜமியாக்கள்லையும் இருக்குது. அதே போல் குவைத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிருவாங்க. அதனால் நீங்கள் புதிய அக்கௌண்ட்டுகளுக்கு பணம் அனுப்ப போகிறீங்களா அல்லது புதிய எக்ஸ்சேஞ்சுகளுக்கு போகிறீங்களா, மறக்காமல் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோய் தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 34 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 39 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 721 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 45 ஃபில்ஸ். தங்க விலை தொடர்ந்தும் அதிகரிக்குது, குறையுது, அப்படி தான் இருக்குது. 3 மாத சம்பளம் வேணும் ஒரு பவுன் நகை வாங்கணும்னா. இனிமேல் குவைட் முனிசிபாலிட்டி அதிரடியாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. 4வது ரிங் ரோட்டுக்கு 16 பாலங்கள் வரப்போகுது. இதோ ஒவ்வொரு ஏஜெண்டுகளையும் கதிகலங்க வைக்கும் அதிரடி சோதனை. அதிக விலைக்கு விற்க பணிப்பெண்களை அடைத்து வைத்திருந்தால் பணிப்பெண்களுக்கு விடுதலை, ஏஜெண்டுகளுக்கு இழுத்து மூடல். இதோ முபாரக்கியா பகுதிகளில் அதிரடியான சோதனை. துணிக்கடைகளுக்குள் வெளிநாட்டு மாமாமார்களுக்கு மிக முக்கிய தகவல் சகல் மூலம். புலி வருதுன்ன மாதிரி இதோ குளிர் வருதுன்னு அடப்போங்கப்பா, உங்கள் குளிரை பார்த்து எங்களுக்கு சலிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி காலநிலை ஆய்வாளர்களும் குளிர் வருதுன்றாங்க. இன்னும் வந்த பாடில்லை, பார்க்கலாம் வருதா வரலையான்னு. ஆனால் இப்போதைக்கு இந்த மூடு பனியால் விமான பயணங்கள் தொடர்ந்துமே தடை செய்யப்படுது, ஸ்தம்பிதமாகிட்டு இருக்குது. இதற்கான முக்கியமான நடவடிக்கைகளை விரைவில் எடுக்க போகிறதா DGCA, த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி இந்த பனிமூட்டம் என்பது வந்துக்கிட்டே இருக்கும். அதற்காக ஒவ்வொரு நேரமும் ஃப்ளைட்டுகளை டைவர்ஷன் பண்ண முடியாது. இதற்கான சரியான ஒரு தீர்மானம் மற்றும் ஓடுபாதையின் சில சிஸ்டங்களை மாற்றி அமைப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சிஸ்டங்கள், இந்த பிரச்சனைகள், ஃபெயிலியர்கள் வராது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 16 பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ், பாதசாரிகளுக்கான பாலம் 4வது ரிங் ரோட்டுக்கு வரப்போகுது. அப்ரூவல் கிடைச்சிருக்குது. கிட்டத்தட்ட 73 அக்யூஸ்ட் 110 ட்ராஸில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இனிமே இந்த மாதிரி லக்கி வின்னர்ஸ் ட்ராவுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாமாக்கள், என்னடா அது அப்படின்னு கேட்குறீங்களா? வெளிநாட்டு மாமாக்கள்னால் இப்போ நம்மளுடைய நாட்டுக்காரங்க, இலங்கை, இந்தியா, வேறு நாட்டுக்காரங்க குவைத்துக்களை முடித்து இப்போ ஜென்சியா இல்லாமல் அப்படி ஆகி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜென்சியா பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கொள்ள சகல் அப்ளிகேஷன் மூலம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள் அல்லது கடைசியில் வரக்கூடிய தொலைபேசி இலக்கத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள். خدمات شؤون المادة الخامسة ومن يتبعهم، تقديم تعديل الوضع وإثبات الجدية.
تتيح هذه الخدمة لأصحاب الشأن من سحبت جناسيهم وفقا للمادة الخامسة ومن يتبعهم إمكانية تقديم ما يثبت قيامهم بتعديل أوضاعهم. خطوات التقديم: أولاً، الدخول إلى خدمات وزارة الداخلية. اختيار خدمات شؤون المادة الخامسة. خدمة تقديم تعديل الوضع وإثبات الجدية. في حال الحصول على جواز السفر من بلد الجنسية الأصلية يتم اختيار تعديل الوضع. أما في حال عدم الحصول على جواز السفر، اختيار إثبات الجدية لرفع أي شهادة تثبت ذلك. بعد اختيار تعديل الوضع يمكن إرفاق صورة من جواز السفر وتقديم الطلب. وفي حال وجود أي استفسار أو شكوى يمكن التقديم على خدمة تواصل من خلال تطبيق سهل. முபாரக்கியா துணிக்கடைகளில் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய தீயணைப்புத்துறை. இந்த டைமில் பல பகுதிகளிலையும் பல கடைகள் இழுத்து மூடப்படுகின்றது, சரியான தீ தடுப்பு உபகரணங்கள் மற்றும் பராமரிப்பு இல்லாததால். தீ தடுப்பு உபகரணங்களை சரியாக மெயின்டைன் பண்ணுங்கள் கடைகளில் இருக்கக்கூடியவங்க. அடுத்ததாக பாலைவன பகுதிகளில் அதிரடியான சோதனைகள். இனி வரும் நாட்களில் எந்த ஒரு இல்லீகல் கேம்புக்கும் இடமில்லை. அனுமதி பெற்றால் மட்டுமே கூடாரம் போட முடியும், இல்லையெனில் என்ன நடக்கும் என்பதை கண்ணூடாக பார்க்கலாம். أنت تركت كل الأماكن، رحت تخيم جنب محمية. يا الربع اسمعوا مني، لا تخيم بمكان غير مخصص أنك أنت تخيم فيه. خذ الحجز من موقع البلدية بالابليكيشن، خلك قانوني واحجز مكان صحيح أفضل لك. ترخيص واظهار الترخيص على باب المخيم، صلح بقيات، بس هذا بستن سيارة بعد. مثل ما شايف إزالة بالكامل. أي صبات اسمنتية أو خرسانية غير مسموح فيها. وهذه على قولتهم جهود البلدية والمطافي والداخلية، كله لجلك أنت ولعيالك يكونون بأمن وأمان وبعيد عن البقيات، بعيد عن الحوادث، بعيد عن الأماكن اللي ما يصير تخيم فيها. أحب أشكركم على رسائلكم جريدة القبس التوعوية للمواطنين. إجراءات الحجز إجراءات جدا بسيطة في مواقع محددة، يعني إحنا حاليا في المنطقة الشمالية في 14 موقع تخييم. لا سمح الله صار عندك حريق، اختناق من الغاز، لدغة أفعى ولا حية، بس تبلغهم بالرقم هذا يجونك دايركت على اللوكيشن هذا. في اشتراطات، أحدها أن الابتعاد عن المواقع كيبلات الكهرباء، مواقع الشوارع ابتعاد عنها تقريبا 200 متر، أيضا المواقع اللي مخصصة لجهات حكومية مثل وزارة النفط أو وزارة الدفاع غير مسموح في التخييم فيها ويتم الإزالة مباشرة. شنو الكلمة اللي يحبونها موظفين البلدية؟ مخيمات بلا مخالفات. مخيم هذا عدم توافر اشتراطات سلامة فيه لسبب عدم وجود حقائب إسعافية، تباعد الخيم بين بعض. بعد قرار إزالة البلدية احنا تشيكنا على اشتراطات الأمن والسلامة ما كانت موجودة، فنتمنى من الناس أنهم يتوعون على الاشتراطات الإسعافية، اشتراطات السلامة لتفادي الحريق، تفادي المشاكل. خلال هالأيام هذه يلتزم، الجو حلو ونبي المواطنين بس أهم شيء يتعاونون ويانا في المحافظة على البيئة ومحافظة على البر، نظافة المواقع التخييم، وإذا زالوا مخيماتهم يعني يلتزمون بجميع اشتراطات. إذا عندك أحد من أسرتك عنده كرت احتياجات خاصة بس يدفع رسوم التأمين، بس ما يدفع الحجز، رسوم التأمين 100 دينار ولا خلص الموسم يقدر يستلمها. والشخص الثاني العادي 50 دينار رسوم و100 دينار اللي هو التأمين. فخلك بالموسم قانوني تأمين وترخص وأمورك طيبة وبمكانك يكون مخصص وسلامتك وتعيش. நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் வரப்போகிறோம் அப்படின்றத செஹல் அப்ளிகேஷன் மூலமாக நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர்ஸ் சிவில் என்னடா அது மனித வளத்துக்கான பொது ஆணையகமா? ஆமாம், சரி. அடுத்ததா இதோ வந்துட்டாங்க. ஏஜெண்டுகள் 1000 தினாருக்கும் 1500 தினாருக்கும் பணிப்பெண்களை கொண்டு வந்து இல்லீகலாக வச்சு பிஸ்னஸ் பண்ணிய பல ஏஜெண்ட் முகவர்களை வந்து தட்டி தூக்கி இருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம் நேற்றைய தினம். இனி வரும் நாட்களில் யாராவது இந்த மாதிரி வச்சு பிஸ்னஸ் பண்ணினாங்கன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் 112 அடித்து இந்த மாதிரி இந்த ஏஜெண்ட் இந்த பேர் எங்களை வந்து இந்த மாதிரி ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஏஜெண்ட்டுக்கு ஆப்பு விரைவில் வரும். பணிப்பெண்களை அடைத்து வைத்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஏஜெண்ட்டாக இருந்தாலும் இனி வரும் காலங்களில் தயாராக இருங்க, ஆப்பு வந்துக்கிட்டே இருக்குது.
சிலவங்க வந்து ஏஜென்ட்டில் வைக்காமல் வேற எங்கேயாவது ரூம் எடுத்து வச்சுருப்பாங்க, அதையும் தேடி படிக்கிறாங்க. ஃபர்வானியாவில் ஏஜென்ட்டு வந்து இழுத்து மூடியிருக்கிறாங்க. ருமைத்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பணிப்பெண்களும் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இனி வரும் காலம் இந்த மாதிரி கொத்தாக பிடிபடுவாங்க. தயாராக இருங்க. بناء على تعليمات معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح، وفي إطار الجهود الأمنية المستمرة لضبط المتلاعبين بالإقامة والتأشيرات، تمكنت الإدارة العامة للمباحث الجنائية متمثلة بإدارة مباحث شؤون الإقامة من ضبط مكتب استقدام عمالة منزلية شهير في منطقة الرميثية السكن الخاص، تورط في جرائم الإتجار بالأشخاص وتسهيل الحصول على التأشيرات مقابل مبالغ مالية. وجاء كشف القضية بعد عمليات بحث وتحر حول معلومات تفيد بقيام المكتب باستقدام العمالة المنزلية عن طريق مجموعة من المواطنين أصحاب العمل، والاتفاق على تحويل العاملات فور وصولهن إلى البلاد لأشخاص آخرين مقابل مبالغ مالية تتراوح بين 1200 و 1300 دينار كويتي للعاملة الواحدة من جنسية آسيوية، وهي مبالغ تفوق القيمة الرسمية المقررة من الجهات المعنية. كما يحصل المواطنون المتورطون في استخراج التأشيرات على مبالغ تتراوح بين 50 و 100 دينار كويتي لكل عاملة لقاء تسهيل إجراءات الاستقدام. وعلى ضوء ما تقدم تم إحالة جميع أطراف الواقعة من المتورطين إلى جهة الاختصاص لاتخاذ الإجراءات القانونية اللازمة بحقهم. وتؤكد وزارة الداخلية أنها ماضية في ملاحقة كل من يعبث بالقوانين أو يحاول استغلال العمالة بطرق غير مشروعة والإساءة لسمعة دولة الكويت محليا وخارجيا. وتشدد على أن جرائم الإتجار بالأشخاص تعد من أخطر الجرائم التي تمس القيم الإنسانية والأمن المجتمعي، وأنها لن تتهاون في اتخاذ الإجراءات القانونية الرادعة بحق كل من يثبت تورطه. හායි යාළුවනේ, මෙන්න ඔයාලට ගෙනත් තියෙනවා බැංකට් 6යි. පාට 6කින් මේ 6ම වෙන්නේ KD 10යි. ඔයාලට කඩේකට ගියම් මේ වගේ අඩු මුදලකට කොහෙවත් ගන්න ලැබෙන්නේ නැහැ. මෙන්න බලා ගන්න සයිස් එක. මේ විදිහට තමයි සයිස් එක තියෙන්නේ. ලොකුම සයිස් එක. පාට 6ක් තියෙනවා. ඔයාලට කැමති පාටකින් ගන්න පුළුවන්. කුවේට් එකේ ඕනම තැනකට free delivery. ඉතින් කතා කරන්න අපගේ numbers වලට ස්කින් එකේ අපගේ number තියෙනවා. ඉතින් අදම කතා කරලා ඔබගේ order අදම වෙන් කරවා ගන්න. Hi guys, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா குச்சிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.